ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. ஏன்னா அவங்க வந்து டாப் டூப்ல வந்து இது வரைக்கும், ஆனா அண்ணனை வந்து நான் எல்லா ஷோலையும் பார்த்திருக்கேன். ஆனா அண்ணன்ட்ட வந்து இயல்பாவே வந்து நகைச்சுவையா பேசுவாங்க, வாங்குவாங்க. இந்த டாப் டூப்ல வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சிரிக்க வச்சோம். ஆனா எங்க செட்டுல வந்து எங்களை சிரிக்க வச்சது அண்ணன் ரோபானா மட்டும்தான். ஆனா நான் வந்து அண்ணன் கூட வந்து பேராவுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அண்ணனும் கேட்டாங்க, அண்ணனும் எனக்கு ஜிபி முத்தா வரணும், நான் கோட்டன் ஜெபி விழணும், நான் வந்து வின் பண்ணு அண்ணன் வந்து என் கூட வந்து சமையல் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டு ஓப்பனா அந்த இதுல அந்த வீடியோல பாத்திருப்பீங்க நீங்க. புரியுதுண்ணே. அதுவே என் பேரை சொல்லி கேட்டுப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல மனிதவருங்க. அது அவங்க இறந்தது வந்து ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு எங்களுக்கு. நாங்க அடுத்த வயல்காட்டுல அண்ணன் வருவாரு, அண்ணன் கூட சமைக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்பட்டு இருக்கச்சுல வந்து அண்ணன் இப்படி இறந்துட்டாருன்னு சொல்லி டிவி நியூஸ் பார்க்கச்சுல வந்து மனசு ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. புரியுது. ஏன்னா நான் அவங்களே மாதிரி நகைச்சுவை பண்ண யாராலும் முடியாது. அவ்வளவு நகைச்சுவை பண்ணுவாங்க. சாதாரண பேசினாலே நகைச்சுவை சிரிப்பு சிரிப்பு வரும் மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஆளு வந்து வந்து சிரிக்க வைக்கிற ஆளு வந்து நம்ம இறக்கச்சில வந்து அது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஒரு சங்கடமா இருக்கு கண்டிப்பா. இப்ப பேச அண்ணன் வந்து என்னன்னா இந்த நிகழ்ச்சி நடந்த போது தம்பி நீங்க அன்னைக்கு போன்ல பேசினாங்க. போன்ல பேசுறத வந்து அண்ணன் என்னன்னா அவங்க வேற ஒரு கதையா பேசினாங்க. பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா எப்போ வருவீங்க நாங்க நான் சூட்டுக்கு வரணும்னு என்ன வாங்க உங்க கூட சமைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து இந்த எலிமிஷன் ஆவுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பேசினாங்க. ஆமா அதுல பேசிட்டு சரி வாரேன்ட்டு தான் ஆகும் செட்ல பார்த்தோம். இப்போ சந்திச்சுட்டும் வாங்கிட்டு எலிமிஷன் ஆயிட்டாங்க. எலிமிஷன் ஆயிட்டு ரெண்டாவது வருவேன்னு சொல்லிட்டு இது பண்ணச்சுல அதனால இதான் பேசினாங்க. ஆனா இப்போ ஒரு கேட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்மளோட வந்து மன வருத்தத்தோட அவங்க வீட்டு குடும்பத்துல ரொம்ப ஒரு இழப்பீடு. அந்த அக்காவுக்கெல்லாம் வந்து அந்த அக்கா அண்ணன் கூடயே தான் போவாங்க, அண்ணன் கூடயே இருப்பாங்க. அன்னைக்கு சமையல் பண்ண கூட அந்த அக்கா வந்து கூடயே தான் இருந்து வாங்கி அவ்வளோ ஒரு இதா இருந்தாங்க, பாசமா இருந்தாங்க. நான் நிறைய ஷோல நிறைய நிகழ்ச்சியில எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன். அண்ணனும் அக்காவா அவங்க ரெண்டு வீட்டம்மாவும் அவங்களும் சேர்ந்து தான் வருவாங்க, சேர்ந்து தான் போவாங்க. அது வந்து அந்த அந்த அக்காக்கா எப்படி தாங்குறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே முடியலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும்னு நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. புரியுதுண்ணே. ஆனா இப்ப டாப்பு குக்கு டூப்புக்குள்ள நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில நிகழ்ச்சிகள் நீங்க சந்திச்சிருப்பீங்களே, அப்ப எப்படிண்ணே உங்ககிட்ட பேசுவாங்க? ஸோ அத பத்தி பகிர முடியுமாண்ணே? ரொம்ப ஜாலியா இருப்பாங்கண்ணே. அது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் ஆச்சு நிகழ்ச்சி போச்சுல அண்ணங்கிற அண்ணன் வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என் வீட்டுக்காரிட்ட என் பிள்ளைகிட்ட அவ்வளவு இதா இருந்தாங்க. ஏன்னா இந்த விஜய் டிவில வந்து ஊர் சொல்றேன்னு நாங்க அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலியும் அந்த அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில வந்து அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணுச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம். ஓகே. நாங்க எங்க சைடுல நாங்க எங்க ஃபேமிலி, அவங்க சைடுல அவங்க ஃபேமிலி இருந்தோம். நல்ல ஜாலியா நல்ல ஃபன்னா ஜாலியா பேசுனாங்க. அவ்வளவு பாசமா இருப்பாங்க. புரியுதுண்ணே. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கா, பிள்ளைகள் எப்படி படிக்கா வாங்குறேன்ட்டு நல்ல தன்மையா கேட்கறது வாங்குறது. அவன் ரோபோ சங்கரன மாதிரி யாரும் அப்படி இருக்க முடியாது. புரியுதுண்ணே. சப்போர்ட் பண்றதுல எப்படிண்ணே அண்ணன் செட்ல உங்க கூட? ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணே. ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. நல்ல ஒரு ஜாலியா இருப்பாங்க. சப்போர்ட் பண்ண சொல்லியும் அதை எட்டோம் இதை எட்டோன்னு அவங்க சொல்றதே ஒரு ஜாலியா இருக்குண்ணே. நீங்க வந்து அந்த டாப் டூ நிகழ்ச்சியில பாருங்க. அண்ணன் வந்து பேசுறது எப்பவும் ஜாலியா தான் இருக்கும். புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. ஆமாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட இந்த நேரத்தை ஆமா. எங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. சரி அண்ணன் அண்ணன் இறந்துதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் நாங்க நியூஸை பார்த்து அண்ணன் ரொம்ப ஒரு வருத்தத்திலேயே இருக்கோம் நாங்க. புரியுதுண்ணே.